பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள தைரியம், அதற்கு மன உறுதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை தேவை. இந்த உணர்ச்சியே ஸ்வயம் சேவகர்களுக்கு RSS ஷாக்காக்களில் தொடர்ந்து ஊட்டப்பட்டு வருகிறது. 1986 மார்ச் 8 லுதியானாவில் நடந்த ஒரு ஷாக்கா வரலாற்றுச் சம்பவமாக மாறியது. ஸ்கூட்டர்களில் வந்த 5 பயங்கரவாதிகள் திடீரென தாக்கினர். ஷாக்காவை சேர்ந்த சதீஷ் கட்யால் என்ற ஸ்வயம் சேவகர் உடல் வலிமையுடனும் மன தைரியத்துடனும் பயங்கரவாதிகளை எதிர்த்து நின்றார். துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். மற்றொரு ஸ்வயம் சேவகர் கிருஷ்ணலாலும் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடி காயமடைந்து மறுநாள் மரணமடைந்தார். இந்த அபார துணிச்சலை பஞ்சாப் அரசு அதிகாரப்பூர்வமாக பாராட்டி கௌரவித்தது. தரன்தாரன், படாலா போன்ற பகுதிகளில் ஸ்வயம் சேவகர்கள் பயங்கரவாதிகளின் மிரட்டல்களுக்கு தலைகுனியவில்லை. ஒரு இடத்தில் 70 வயது முதியவர் ஒருவர் கூட பயங்கரவாதியை தைரியமாக எதிர்த்து மக்களின் உதவியுடன் காவல் படையிடம் ஒப்படைத்த சம்பவம் முழு நகரத்துக்கும் உற்சாகமளித்தது. 1988 ஏப்ரல் 24 அமிர்தசரஸின் புத்தலீகர் பஜாரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார். ஆனால் இந்த முறை மக்கள் பயந்து ஓடவில்லை. ஸ்வயம் சேவகர்கள் முன்னணியில் நிற்க கடைவீதி முழுவதும் ஒன்றிணைந்தது. பயங்கரவாதிகள் முற்றுகையிடப்பட்டனர். மத்திய ரிசர்வ் போலீஸ் வந்து அனைவரையும் கைது செய்யும் வரை மக்கள் அங்கிருந்து விலகவில்லை. இந்த நிகழ்வுகள் சொல்லும் செய்தி ஒன்றே: ஒழுக்கமும் தைரியமும் கொண்ட சமுதாயம் உருவானால் பயங்கரவாதத்தை கூட பின்னடையச் செய்யும் சக்தி கொண்டது.